நம்ம பட்டர்வொர்த்லேருந்து இங்கேருந்து ஒரு ஃபெர்ரி எடுத்து ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து நம்ம ஃபெர்ரி எடுத்து போகிறதுக்கு ஃபெர்ரி சார்ஜஸ் வந்து 1 ட்ரிப்புக்கு வந்து 2 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபெர்ரிக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஃபெர்ரியினுடைய ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவல் டைமு. ஸோ நம்மளை கூட்டிகிட்டு போய் ஜார்ஜ் டவுனில் விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து பஸ்ஸோ அல்லது டாக்ஸியோ ஏதோ எடுத்து நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணோன்னு இருக்கோமோ நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபெர்ரியில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிருந்தாங்க, கண்டிப்பாக நம்ம போய் பாருங்கள். பின்னாங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடு. இங்கே பார்த்திங்களா பைக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஜார்ஜ் டவுன்லேருந்து பினாங்குக்கு வந்து வேலை பார்க்குறவங்க இந்த ஃபெர்ரிட்ட தான் டெய்லி காலையில் வருவாங்க, நைட்டு இதுக்கு தான் போவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஈஸியாக இருக்குது. இங்கே பாலமும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாலத்தில் அது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் அந்த பினாங்கு பாலம், ரொம்ப வந்து ஃபேமஸானது. அது இந்த பாலத்துக்கு போகலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 30 மினிட்ஸு நேரம் டைம் பிடிக்கும். இந்த பாலத்தில் போய் ட்ராவல் பண்ணி போகிறதும் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் இந்த ஃபெர்ரி எடுக்கக்குள்ள மணி 12. இது வந்து லாஸ்ட் ஃபெர்ரி, இதுக்கப்புறம் ஃபெர்ரி கிடையாது. ஸோ நான் இங்கே புக் பண்ண ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபெர்ரிலேருந்து அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்பவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா பைக்கெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பைக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே போய் ரெண்டல் பைக் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே வந்து கம்மியான ஒரு வாடகை தான். ஒரு நாள் வாடகையே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 20 ரிங்கிட்டு 10 ரிங்கிட்டு அப்புறம் அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாள் வாடகை. உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட்டோ அல்லது உங்கள் லைசன்ஸையோ காப்பி காட்டிட்டு நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் பைக்லேயே. நான் வந்து பினாங்குக்கு போகிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ நான் எதையுமே வந்து ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணல. டெர்மினல் இது. ஸோ இது ஜார்ஜ் டவுன் டெர்மினல் இது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம போகிற ஃபெர்ரியை வந்து நிப்பாட்டுவாங்க. இங்கேருந்து தான் நம்ம வெளியாகணும்.
எல்லாமே வெளியாக போகுது. ஸோ நம்ம நோந்துக்க சொல்லிட்டாங்க, நம்ம நோந்துக்கிட்டோம். இப்போ வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகி ஸோ உங்களுக்கு அந்த பிரிட்ஜோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கு காரு எல்லாமே வெளியாகும். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படத்தில் பார்க்கும்போது இதை நான் நேரில் பார்க்க பார்த்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல அனுபவம். நாம் வந்து இப்போ அந்த ஃபெரிலேருந்து வெளியாகவே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கெல்லாம் எந்த செக் பாயிண்ட்டும் எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம வந்து இறங்கி நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த ஃபெர்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டு தான் நம்ம வெளியாக முடியும். நம்ம அங்கேருந்து வெளியாகிட்டோம். வெளியாகி நம்ம எங்கே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரோடு எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஊரே நீட்டாக இருக்குது. சிங்கப்பூர் மாதிரியே இருக்குது. நான் புக் பண்ணியிருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து ஃபெர்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் நடந்து அங்கேயே போயிட்டுருக்கேன். நான் இங்கே புக் பண்ண ஹோட்டல் வந்து வந்துவிட்டோம். ஸோ அந்த ஹோட்டலினுடைய வாசலில் நின்று தான் நான் இப்போது உங்களுக்கு அந்த இடத்த காட்டிகிட்ருக்கேன். அந்த ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டல் தான். ரொம்பவே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. த செஞ்சுரி ஹோட்டல் அப்படின்ற பேர். ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்குது. ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸு. ஸோ இது அந்த ஹோட்டலினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் மாதிரி உட்காந்து பேசுகிறக்கூடிய இடங்கள். இது வந்து நான் லாஸ்ட் மினிட்டில் புக் பண்ணதுனால எனக்கு வந்து கேபின் மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு இது போதுமானதாக இருந்தது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. காலையில் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெளியாகணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக ஒரு 8 o'clock நான் வெளியாகிட்டேன். ஸோ இது தான் வந்து குளிக்கிறதுக்கு உண்டான ஸ்விம்மிங் பூல் சின்னதாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தனித்தனி ரூம்ஸும் இருக்குது. இங்கே ஃபேமிலியாக கூட வந்து தங்கலாம். ரொம்ப அருமையான இடம். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கே உங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்குன்னு தனியாக உங்களுக்கு லாக்கர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாமே சேஃப்டி தான். ஸோ நான் காலையிலே ஒரு 8 மணிக்கெலாம் நான் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் கிளம்பிட்டேன். நைட்டு வந்து என்னால் வந்து இதை வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு. நான் வரத்துக்கு 12 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால நான் டைரெக்டாக ரூமுக்கு வந்துட்டேன். இது டே டைமில் எடுத்துருக்கிறேன். இது ரிசப்ஷனு. ஸோ இங்கே மாடிலையும் வந்து ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக இருக்குது. நம்ம உட்காந்து பேசுகிறக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாராச்சும் வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த அட்ரஸை நான் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம்.
இப்போ வந்து சரி ஓகே அப்படியே நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. சரி காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கடையை அதிகமாக திறக்கலை. இங்கே ஒரே ஒரு பரோட்டா கடை மட்டும் இருந்தது. சரி ஓகே நம்ம அந்த கடையில் போய் நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம எங்கே ஃபெர்ரி எடுத்தோமோ அங்கேயே வந்து பஸ் டெப்போ இருக்குது. ஸோ திருப்பி நம்ம அங்கே ஒரு 10 மினிட்ஸு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போய் நம்ம அங்கேருந்து பஸ் எடுத்து அங்கேருந்து நம்ம வந்து பினாங் ஹில்ஸுக்கு போகிறோம். இப்போ மணி வந்து 8 மணி ஆகுது. ஸோ எந்த கடையும் வந்து அதிகமாக திறக்கலை. ஒரு 10 மணி ஆயிரும் கடை எல்லாமே திறக்கிறதுக்கு. ஸோ ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு 10 மணிக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தெரு தான் இது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஊரை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளீனாக இருக்குது.